Hi guys, welcome to my channel. இது நாங்கள் படிக்கிற 5வது பாடம். நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம் நிகழ்கால வாக்கியங்களில் எவ்வாறு நெகட்டிவ் சென்டென்சஸை உருவாக்குறேன்னு சொல்லி, பிரதானமான வினைச்சொற்களுக்கு எவ்வாறு எதிர்மறை வாக்கியங்களை உண்டாக்குறேன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் சென்ற பாடத்தில் படிப்பிச்சிருந்தேன் நான் த ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தை படிக்கும்போது உதாரணமாக ஐ ட்ரிங்க், நான் ட்ரிங்க் என்ற வினைச்சொல் எடுத்தேன். நான் குடிக்கிறேன். அந்த வினைச்சொல் எந்த மாற்றமும் இல்லாமல் நான், நாங்கள், நீ, நீங்கள், தே, அவர்கள், இந்த 5 எழுவாய்களுடனும் எந்த மாற்றமும் இல்லாமல் வினைச்சொல் வரும். ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, சி, இட்ஸ் அவற்றோட பயன்படுத்தக்குள்ள மேலதிகமாக எஸ் சேர்க்கணும் என்று படிப்பிச்சேன் நான். அதே நேரத்தில் சில வினைச்சொற்களுக்கு இஎஸ் சேர்க்கணும், சிலதுக்கு ஐஇஎஸ் சேர்க்கணும் என்று 3 நிபந்தனைகள் படிப்பிச்சேன் நான். அந்த பாடத்தில் சொன்னேன் நான், இந்த வினைச்சொற்கள் இந்த எழுவாய்களோட, நான் சொன்ன இந்த 5 எழுவாய்களோட பயன்படுத்தப்படும் போது இந்த வினைச்சொற்களுக்குள்ள டூங்கிற ஒரு சொல் மறைந்ததாக இணைந்ததாக வரும் என்று நினைச்சு கொள்ளுங்க. இந்த 5 எழுவாய்களுடனும் இந்த வினைச்சொற்களை ஹீ, சி, இட் என்பவற்றோட பயன்படுத்தும் போது அந்த வினைச்சொற்களுக்குள்ள நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க டஸ்ங்கிற ஒரு சொல் மறைஞ்சிருக்கிறதா. இந்த டஸ் என்ற சொல்லுன்ற எஸ் தான் இங்கே வெளியில் தெரிகிறதா நினச்சிக்கொள்ளுங்க. சில வேளை எஸ் ஆக தெரியும், சில வேளை இஎஸ் என்ற வடிவத்தில் தெரியும், ஐஇஎஸ் என்ற வடிவத்தில் தெரியும் மட்டும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதை பற்றி நான் விரிவாக படிப்பிச்சு சில பயிற்சிகளும் கொடுத்துருக்கிறேன். கட்டாயம் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் எவ்வாறு நெகட்டிவ் சென்டென்சஸ் அமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ட்ரிங்க் என்ற ஒரு வினைச்சொல்லை எடுத்து தான் அந்த உதாரணங்களை படிப்பிச்சேன் நான் முன்னைய பாடத்தில். இந்த பாடத்திலையும் அந்த ட்ரிங்க் என்ற சொல்லி எடுக்கிறேன். ட்ரிங்க் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், குடி. இந்த ட்ரிங்க் என்று சொல்லி வார இடத்துல வேறு எந்த வினைச்சொல்லையும் பயன்படுத்தலாம். கெச், வாட்ச், அந்த மாதிரி எல்லா வினைச்சொற்களுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும். இந்த வினைச்சொல் வரும்போது அந்த வினைச்சொல்லுக்கு முன்னால் டூ நோட்டை பயன்படுத்தணும். டூ நோட்டை சேர்த்து டோன்ட்னு சொல்கிறது. ஐ டூ நாட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ட்ரிங்க், 2 மாதிரியும் சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னைய பாடத்தில் எல்லா வினைச்சொற்களோடும் டூ என்ற சொல் இணைந்ததாக வருகின்றன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த டூ என்ற வினைச்சொல் நெகட்டிவ் ஃபார்ம்ஸில், நெகட்டிவ் சென்டென்சஸில் தான் வெளியில் வருது. டூ நாட் ட்ரிங்க், ஐ டூ நாட் ட்ரிங்க், நான் குடிப்பதில்லை. ஐ டோன்ட் ட்ரிங்க், நான் குடிப்பதில்லை. அதே போன்று வி டூ நாட் ட்ரிங்க், வி டோன்ட் ட்ரிங்க், நாங்கள் குடிப்பதில்லை. ஆனால் ஹீ, சி, இட் இந்த 3ஓடும் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொற்களோடு டஸ் என்ற ஒரு சொல் இணைந்திருக்குன்னு நினச்சிக்கொள்ளுங்க. ஆகவே நெகட்டிவாக மாற்றும் போது டூ நோட்டுக்கு பதிலாக டஸ் நோட் என்று பயன்படுத்தணும். ஹீ டஸ் நாட் ட்ரிங்க். அடுத்தது கவனிச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் ட்ரிங்க்னு சொல்லி இங்கே பயன்படுத்துகிறோம். ஆனால் பாசிட்டிவ் ஃபார்மில் ட்ரிங்க்ஸ் என்று பயன்படுத்தினோம். கெச்சஸ், கிரைஸ், இப்படி நிறைய மாற்றங்களோடு பயன்படுத்துகிறோம். ஆனால் எந்த மாற்றங்களும் நெகட்டிவ் ஃபார்ம்ஸில் வராது. ஏனென்றால் இந்த மாற்றங்களுக்குரிய டஸ் என்ற சொல் முன்னுக்கு வந்துட்டு. ஸோ சி டஸ் நாட் கெச், சி டஸ் நாட் வாட்ச், அப்படித்தான் வரும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் என்ன மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸை நாங்கள் நிகழ்காலத்தில் உருவாக்கணும்னு சொல்லி. அடுத்ததாக பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே படித்ததை சாடையாக மீட்டல் ஒன்று செய்வோம். நாங்கள் ஏம், இஸ்ஸா பாவித்தோம். அதை பாவித்து நாங்கள் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அமைச்சோம். ஐ ஆம் நாட். இங்கே கவனித்து பாருங்கள், இந்த ஏம்ங்கிற வினைச்சொல்ல தொடர்ந்து தான் நாட் வந்திருக்கு. இங்கே ஏம், இஸ்ஸாவோட டூ டஸ் பாவிக்கிறது இல்லை. ஆனால் ஏனைய வினைச்சொற்களாக இருந்தால் அந்த வினைச்சொற்களுக்கு முன்னுக்கு டூ நாட் என்று பாவிக்கணும், டோன்ட் என்று பாவிக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற நெகட்டிவ் சென்டென்சஸுக்கு இடையில் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு. இதை நாங்கள் சரியாக விளங்கி வச்சோம்னு சொன்னால் நிகழ்காலங்கிறது அல்லது எந்த ஒரு
எந்த ஒரு காலத்தையும் படிக்கக்குள்ள அங்கே இருக்கிற சின்ன சின்ன மாறுதல்களை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஆக முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்சம் சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் நான் ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் சில பயிற்சிகள் கொடுக்குறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் இங்கே ஒரு சொல் ட்ரிங்க்ன்ற சொல்ல மட்டும் வச்சு தான் படிப்பிச்சிருக்கிறேன். அவை பயிற்சி செய்யக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களுக்கு விளங்கும். ஓகே, நாங்கள் இப்போ இந்த பயிற்சிகளை பார்ப்போம். ஃபில் இன் த ஸ்பேசஸ், இடைவெளிகளை நிரப்புங்கள். அண்ட் மேக் சென்டென்சஸ், வாக்கியங்களை தயாரியுங்கள் அல்லது உருவாக்குங்கள். லைக் த எக்ஸாம்பிள், உதாரணத்தில் உள்ளது போல. given below, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் உள்ளது போல வாக்கியங்களை அமைத்து இடைவெளிகளை நிரப்புங்கள். a good pupil, ஒரு நல்ல மாணவன் dash hard. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாணவன் கடுமையாக என்றுதான் இருக்கு. இதில் ஒரு சொல் வரணும். இங்கே பாருங்க a lazy pupil, ஒரு சோம்பேறி மாணவன் அவன் என்ன. இங்கே ஸ்டடி என்ற ஒரு வினைச்சொல் தந்திருக்கு. ஆகவே நாங்கள் இந்த வினைச்சொல்லை இங்கே பயன்படுத்தணும். எவ்வாறு வருமெண்டா a pupil studies. இங்கே y என்ற எழுத்தில் முடிகிறதால y நீக்கப்பட்டு IS இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க a good pupil, நல்ல மாணவன், studies படிக்கிறான், hard கடுமையாக. a lazy pupil, ஒரு சோம்பேறி மாணவன், does not study hard, கடுமையாக படிப்பதில்லை. a good pupil studies hard, நல்ல மாணவன் கடுமையாக படிக்கிறான். a lazy pupil does not study hard, கடுமையாக படிப்பதில்லை. இதே மாதிரி இந்த 3-4 பயிற்சிகளையும் ஒருக்கா பார்ப்போம். we sleep at night, இங்கே தான் வினைச்சொல், நாங்கள் தூங்குகிறோம். at night, இரவில். ஸோ எப்படி வருமெண்டா we do not sleep in the daytime, நாங்கள் பகல் நேரத்தில் தூங்குவதில்லை. we sleep at night, we do not sleep in the daytime. the children என்ற அவர்கள், இங்கேயும் பாருங்க வினைச்சொல் இல்லை. இங்கே they dash dash play in school, ஆகவே இங்கே play என்று இருக்குது. ஸோ இங்கே என்ன வருமானா நிகழ்காலம்ங்கிறதால the children play in the garden, they do not play in school. the children play in the garden, they do not play in school. Officer dash history, he dash dash teach English. அப்போ இங்கே டீச் என்ற சொல் வந்திருக்கு, இங்கே CH என்று முடியுது. ஸோ இங்கே எப்படி வருமாண்டா ஆஃபீஸர் டீச்சர்ஸ் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி படிப்பிக்கிறார். he does not teach English, அவர் இங்கிலீஷ் படிப்பிக்கிறது இல்லை. அடுத்த பயிற்சியை பாருங்க. I see my father every day, நான் என்னுடைய தகப்பனை ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். I do not see my friend every day, என் ஃப்ரெண்டை ஒவ்வொரு நாளும் பார்க்கறது இல்லை. ஸோ இதே மாதிரி நாங்கள் நிறைய வினைச்சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைச்சு பழகணும். ஓகே கைஸ், இது எனது 5வது பாடம். இந்த 5 பாடங்கள்லையும் நான் நிகழ்காலத்தை மட்டும்தான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். இதை தொடர்ந்து நான் படிப்பிக்க இருக்கிறேன். வாராந்தம் 3 அல்லது 4 வீடியோக்கள் வெளிவரும். தொடர்ந்து நீங்கள் படிக்க விரும்புகிற மாணவர்கள், குறிப்பாக இந்த பாடங்கள் ஆரம்பத்திலிருந்து ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பாடசாலை மாணவர்கள் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த பயிற்சிகளையெல்லாம் ஒருக்கா நீங்கள் செய்து பாருங்கள். மேலதிகமான பயிற்சிகளை செய்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். இந்த பாடங்கள் உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போ தான் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். படிக்கிறவங்கள் தொடர்ச்சியாக 1வது வீடியோவிலேருந்து படித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.